அசையாம அப்படியே நின்றுடா கைப்பிள்ள, எங்கிட்டாவது திருப்பி ஏதாவது வெட்டிட போகுது. ஐயோ என் வாலு போதுண்டா விட்டுருங்க. ஐயா அழகாயிட்டேனோ, சூப்பரா இருக்கல்ல. வணக்கம் நண்பர்களே, இவர் பேர் தான் ராக்கி. இந்த ஷிட்ஸுவை அவங்க பெட் பேரண்ட்ஸ் வந்து நீட்டா ஹேர் கட் பண்ணி கியூட்டா கேட்டிருந்தாங்க. ஸோ நம்மளும் ஒர்க் ஆரம்பிச்சாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவர் வந்து நர்வஸாவே இருந்தாரு, ஒரு மாதிரி சுருண்டுகிட்டு தலையை குனிஞ்சுக்கிட்டு ஸ்ட்ரைட்டா நிக்காம இருந்தாரு. இது வந்து நார்மல் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டாக் வருது அப்படின்னா அவங்க வந்து நார்மலா பயப்படத்தான் செய்வாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம பேம்பர் பண்ணி அதுக்கு ஏற்றபடிதான் கொண்டு போகணும். எடுத்த உடனே வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்றதோ இல்ல ஃபேஸ்குள்ள ட்ரிம்மர் கொண்டு போறதோ கழுத்துக்குள்ள ட்ரிம்மர் போறதோ வந்து அவங்களுக்கு பிடிக்காது. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா முதுகுல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் காலி பண்ணணும். அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் கிடைக்கும். தலையில வந்து எடுத்தோடனே வச்சோம் அப்படின்னா அந்த ட்ரிம்மர் சவுண்டுக்கு அந்த வைப்ரேஷனுக்கு ரொம்பவே பயப்படுவாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ்குள்ள கட் பண்றதுக்கு மட்டும் தான் பயந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து சிசர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ட்ரிம்மர்ல வந்து சில நேரம் டக்குன்னு உள்ள மூஞ்ச கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து எங்கேயாவது வெட்டுப்பட வாய்ப்பு உண்டு. ஸோ மேக்சிமம் ஃபேஸை மட்டும் சிசரிங் பண்ணிட்டு மீதி எல்லா போர்ஷனையுமே வந்து ட்ரிம்மர் யூஸ் பண்ணி ஷேப்பிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிசரிங் யூஸ் பண்ணி அந்த பாஸ் அந்த கால்கள் பகுதி இது எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சு. பின்னாடி மட்டும் போக போக கொஞ்சம் சிக்குகள் இருந்தது, கட்டி மாதிரி இல்ல, சிக்கா இருந்தது. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா வந்து நார்மலா இப்ப நீங்க ஒரு டாக் வளர்க்குறீங்க அப்படின்னாலே ஒரு 2 monthsக்குள்ளேயே வந்து அந்த சிக்குகள் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். இது எதனால வருதுன்னா நம்ம குளிப்பாட்டிட்டு ப்ராப்பரா துவட்டலனாலுமே இல்ல ஓவரா இங்கிட்ட உருண்டு விளையாடுவாங்க பாத்தீங்களா, தரையில படுக்கிறது உருண்டு விளையாடுறது இந்த மாதிரி விஷயங்கள்ல கூட சிக்குகள் அதிகமா சேரும். பட் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 2 months ஒன்ஸ் ரெகுலரா ஹேர் கட் பண்ணி மெயின்டைன் பண்றோம் அப்படின்னா அந்த சிக்குகள் வந்து அதிகமா வராது. நிறைய பேர் நினைக்கிறீங்க எனக்கு வந்து லாங் ஹேரா வளர்க்கணும், அது வந்து அழகா தெரியணும், புசுன்னு இருக்கணும், இங்கிட்ட அங்கிட்ட ஓடும்போது அப்படியே குழுக்கணும் அப்படின்னு. அப்படி நீங்க வளர்க்குறீங்க அப்படின்னா அதுக்கான மெயின்டெனன்ஸ் ரொம்பவே அதிகம். நீங்க வந்து அது ப்ராப்பரா கோம்பிங் பண்ணி மெயின்டைன் பண்ணணும். அதுவும் அப்படி கோம்பிங் பண்ணாலுமே சிக்குகள் விழுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ வந்து அது உங்களாலேயே ஒரு லிமிட்டுக்கு மேல மெயின்டைன் பண்ண முடியாது. அதனால வந்து எப்பவுமே ஒரு 1/2 inch இல்ல ஒரு 1 inch வந்து ரெகுலரா ஹேரை கட் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா போகும். இது பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா நமக்கு ஒத்துழைச்சாரு, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. குளிப்பாட்டும் போது சரி, எல்லாத்துக்கும் பிரச்சனை இல்லை. ப்ளோ ட்ரையர் ஒண்ணுதான் பயம். ஆக்சுவலா இது வந்து சாதாரணமான விஷயம் தான், போக போக பழகிடுவாங்க எல்லா டாக்ஸுமே. ஸோ சூப்பரா அழகா அவங்களை ரெடி பண்ணி கூட்டாந்து வச்சு அவங்க வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய டைம் வந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த பார்ப்போம். பாய்.